பட் ஒரு முக்கியமான கொஸ்டின், அதன் இவ்வளோ பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல்ல மாட்டி விட்ட ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் தான் என்னன்னா, இப்போ நம்ம அது வந்து வாசிக்கிறவங்க கிட்ட, டியர் சார், அதாவது படத்தை பார்த்த ஒருத்தங்க வந்து அவங்களோட சேர்மனுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க அந்த சென்சார் போர்ட் ஃபர்ஸ்ட் யூஏ கொடுக்கலான்னு சொன்னதுல. ஐ கேம் டு நோ தட் தமிழ் ஃபிலிம் ஜனநாயகன் which is going to be released across India has been approved by examination committee at Chennai without following the due procedure. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கமிட்டி வந்து ஒழுங்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க. The film has shown some visuals and dialogues in which foreign powers are creating religious conflict at a large scale in India which may disturb religious harmony of this great country. படத்துல வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்தியாக்குள்ள மத பிரச்சனைகளை தூண்டி விடுற மாதிரி சில காட்சிகள் இருக்குது. இது இந்தியாவோட ஒருமைப்பாற்றையே வந்து பிரச்சனையாக்கக்கூடிய ஒரு பிரச்சனை உருவாக்கலாம். மே டிஸ்டர்ப் ரிலிஜியஸ் ஹார்மனி, இந்தியாவோட மத ஒற்றுமையை வந்து பிரச்சனையாக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்தியாவுக்குள்ள மத பிரச்சனை உருவாக்குற மாதிரி படத்துல காமிச்சது உண்மையிலே இந்தியாவுக்குள்ள பிரச்சனை உருவாக்கிடலாம் அந்த படத்தினால அப்படின்னு அவர் சொல்றாரு. There are many army related references in the film but no defense expert has been included in the examination committee to address these issues. ஸோ படத்துல வந்து நிறைய ராணுவம் ரிலேட்டடான காட்சிகள் இருக்கிறப்போ இந்த கமிட்டி ஒருத்தவங்க முதல்ல உட்காந்து படம் பார்க்குறாங்களா, அதுல யாராவது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கணும், அவங்க யாரும் இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. There are procedural lapses during examination of the film which is gross violation of Cinematography Act and rules. Okay, I am an APM member and I have watched the film on 19 December 2000. அப்போ யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்த ஒரு லெட்டர் அப்போ வந்து பார்த்துட்டு உருவான ஒரு பிரச்சனை வந்து 27th January, அடுத்த வருஷம் 27th January, I mean technically 2025, இப்போ 1.5 மாசம் நடுவில் இருக்குது, அது வரைக்கும் இழுத்துட்டு இருக்குது. பட் மை அப்ஜெக்ஷன்ஸ் were not considered during the examination of the film. அவர் வந்து சில விஷயங்களை வந்து அப்பமே ரைஸ் பண்ணாரா, ஆனா வந்து அப்போ மீதி இருக்கிற 4 பேர் வந்து அதை பெருசா கண்டுக்கல போல. சோ அதனால வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, so we humbly request you to intervene in the procedure and direct the competent authority to re-examination of the film. The film is going to be released on 9th January 2026 னு ஒரு லெட்டர் வந்து அவர் அனுப்பிச்சிருக்காரு. அதாவது எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இதுல இருக்குது, மதம் ரிலேட்டடாவும் அதே மாதிரி வந்து ராணுவம் ரிலேட்டடாவும் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண அப்பவே, ஆனா வந்து என்ன யாரும் அப்ப கண்டுக்கல, அதனால நான் உங்ககிட்ட சொல்லி படத்தை ரிலீஸ் ஆகுறது வந்து நான் வந்து நிறுத்தி வைக்க சொல்றேன், இதுல வந்து நிறைய ப்ரொசீஜர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திருக்குது. சோ இதுதான் ஓவரால் ஜனநாயகன் படத்தோட இடியாப்ப சிக்கல். முன்ன பின்னு போய்கிட்டே இருக்குது. எனக்கு இதுல பாலிடிக்ஸ் அதெல்லாம் நான் வந்து அவங்க டீமே பேசல, யாருமே வந்து இதுல இருக்கிற பாலிடிக்ஸை வந்து டிவிகே சைட்ல இருந்தோ ஒரு ஜனநாயகன் சைட்ல இருந்தோ பேசல. எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து பீக் ஃபேன் பாய் மொமெண்டோட ஒரு மொமெண்ட். கரெக்டா, எல்லா ஃபேன் பாய்ஸ்க்குமே, என்னையும் சேர்த்து நான் சொல்றேன், விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பீக் மொமெண்ட். இதுக்கு மேல என்ன இருக்குது? ஒரு நம்ம ரொம்ப ரசிச்சு நம்ம வளர்ந்து ஒரு அண்ணனா நம்ம பார்த்த ஒருத்தர் வந்து சினிமா விட்டு போறாரு. கரெக்டா, அவரோட லாஸ்ட் படம், அந்த படம் வரும்னு சொல்லிட்டு மாசக்கணக்கா தியேட்டருக்கு மற்ற படத்துக்கு போகாத ஆட்கள்லாம் இருந்திருப்பாங்க, வெறி ஏற்றி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து வர வேண்டிய படம் அது வராம போகுது. 9th January, 10th January, 11th January அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா இப்போ 27th January தாண்டி போயிட்டு இருக்குது. இன் ஆல் லைக்லிஹுட் இன்னும் இது வந்து 10-15 நாளுக்கு மேல போகும், ஈவன் இஃப் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன்ஸ். ஏன்னா அவங்க சொன்னாங்க மறுபடியும் எல்லா இடத்துலயும் ரிலீஸ் எதிர்பார்க்கணும், அப்படி போய்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பேசாம இன்டர்நேஷனலா மட்டும் படத்தை கூட ரிலீஸ் பண்ணல, ஏன்னா அங்கெல்லாம் சென்சார் கிடைச்சிருச்சு, அங்கெல்லாம் சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாம மற்ற கண்ட்ரில ரிலீஸ் ஆகி எல்லா ரெக்கார்டையும் அதை வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி கூட போய்க்கலாம், அதுக்கப்புறம் ஓடிடியில் இங்கே ரிலீஸ் பண்ணிக்கலாம். அவங்க போட்ட காசு அங்கேயே எடுத்துருவாங்க, ஏன்னா இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு அதான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து போய் ஜனநாயகன் டீம்ல இருந்து போய் பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா இங்க ஒரு ரிலீஸை யோசிப்பாங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கான ஸ்டெப்பை எடுக்கணும், இல்லைன்னா படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்க வாய்ப்பே கிடையாதுங்கிறது மட்டும் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஓகேவா, எனக்கு எப்பவுமே வந்து ஒரு விஷயம், எனக்கு இந்த பொலிட்டிக்ஸ் அதெல்லாத்தையும் தாண்டி முதல்ல நான் என்னைய சொல்லிக்கிறேனே, நான் வந்து ஒரு பெரிய விஜயனாவோட ஃபேன் பாய், அது எல்லாருக்கும் தெரியும். அந்த செலிப்ரேஷன் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறத வந்து நம்ம கோட் படம் முடிஞ்சதுல இருந்தே வெறியேற்றி வச்சுட்டு இருக்கோமா, அது ஒரு 1.5 வருஷமா ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு அது நடக்காம போகுதுங்கிற ஒரு சின்ன சேட்னஸ் தான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சது எண்ட் ஆஃப் அந்த ஒரு யூத் முடிஞ்சு அடல்ட்ஹுட்குள்ள என்டர் ஆகிற ஒரு ஃபேஸ் மாதிரி கூட எனக்கு தோணுச்சு. நான் யோசிச்சேன், ஒரு டைம் கடைசியாக தேட்டருக்கு போகிறோம், பக்காவாக செலிப்ரேட் பண்ணிட்டு மதன் இனிமே இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது, நம்ம லைஃப்பில் வளர்ந்துட்டோம், நம்ம அடல்ட் ஆகிட்டோம் நீ ஃபீல் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. அது எல்லாமே வந்து அடல்ட்னா அது ஒரு சின்ன பையன் தான் தனம்லாம். ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் நம்ம தேட்டரில் போய் விசில் அடிச்சு செலிப்ரேட் பண்ணுவோம். அந்த எரா ஆஃப் ஸ்டார்ஸ் அது வந்து ஐ ஃபீல் பேட் ஒரு விஜயனா ஃபேனா, அந்த மேட்ரு தான். பட் ஓவரால் இதுதாங்க ஜனநாயகன் படத்தோட சிக்கல். பார்ப்போம் எப்போ படம் வருதுன்னு. பாய்.